நல்லுறவில் மீண்டும் வெடித்த போர். இஸ்ரேல் மீது ஈரான் சராமாரி ஏவுகணை தாக்குதல். மத்திய கிழக்கு பகுதியில் நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடந்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை குறிவைத்து ஈரான் திடீரென சராமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. போர் நிறுத்தம் அமலில் இருந்த சூழலில் திடீரென இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு ஆசியாவில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஈரான் அதிரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. பெய்ரூட் நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளதால் அப்பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் வான் எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து அந்த நாட்டின் வடக்கு பகுதி முழுவதும் வான்வழி தாக்குதல்கள், அபாய எச்சரிக்கை சைரன்கள் பகிரங்கமாக சத்தத்துடன் ஒலிக்கத் தொடங்கின. இதனால் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான பங்கர்களுக்கு ஓடினர். குறித்து இஸ்ரேல் ராணுவம் தனது எக்ஸ் பதிவில், ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் எங்களது ராணுவம் கண்டறிந்துள்ளது. இது அச்சுறுத்தலை நடுவானிலேயே உடைப்பதற்காக எங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுவீச்சில் இயக்கப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பு பிரிவினர் அளித்த கூடுதல் தகவலின்படி, ஈரானால் வட இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட 2 முக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக நடுவானிலேயே இடைமறித்து அளித்துள்ளன. இந்த நள்ளிரவு வான்வழி தாக்குதலால் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகளோ அல்லது கட்டட சேதங்களோ ஏற்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஈரான் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பின்னால் ஒரு முக்கிய பின்னணி உள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதல் சில மணி நேரங்களுக்கு முன்பு லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கடுமையாக வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.